சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறார். அப்படிதான் இதை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா எங்க தளபதி எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எங்க தளபதி எது செஞ்சாலும் காரணம் இல்லாம செய்ய மாட்டாரு. இப்படி விஜய் அவர்களுக்காக முட்டு கொடுத்து, அவரை முட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவங்க தலைமையா அவங்க ஏத்துக்கிறாங்க, என்ன இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நம்புறாங்க. அப்படி நம்பின டிவிகேவினரே நேற்று விஜய் அவர்கள் செய்தது தவறு அப்படின்னு பல இடங்கள்ல எனக்கே மெசேஜ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்னன்னா அண்ணன் இப்படி செய்வாரு நாங்க நினைக்கலண்ணே, எவனை அவருக்கு ஐடியா கொடுக்குறான், எவனோ பின்னாடி இருந்து ஏக்குறானே, யாருன்னு இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருக்கு. என்ன இப்படி பண்ணிட்டாரு கடைசியில அப்படின்னு. என்னையா அப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. முன்னாள் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமிக்கப்பட்டதுதான். இதை என்னன்னு சொல்றது, சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன்னு குதிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் ஃபயர் எல்லாம் விட முடியாதுங்க. இதுக்கெல்லாம் போய் ஃபயர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அசிங்கம். அதாவது இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களை பிரச்சாரமே பண்ண விடாம தடுத்ததுல முக்கிய பங்கு இவருக்கு தான். நீங்க குளத்தூருக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாங்க, நான் சொல்லல, இத ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காரு. இந்த அருண் வந்து திமுகவுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு, போறாரு வராரு, இவர் தான் எங்களை இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்துல போய் அருண் அவர்களை மாத்தணும்னு கடிதம் கொடுத்தது தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு அதே அருண் அவர்கள் வந்து இப்ப நல்ல மனிதர் ஆயிட்டாரா? நீங்களும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே? அப்புறம் இதுல என்ன பெரிய தீய சக்தி தூய சக்தின்னு தனியா வேண்டி கிடக்குது? எல்லாமே சேர்ந்து துஷ்ட சக்தின்னு முடிவெடுத்து டிக்ளேர் பண்ணிட வேண்டியதான். அரசியல் அப்புறம் என்ன நீங்க மட்டும் தனியா தூய சக்தி? நீங்களே ஒருத்தரை வேண்டாம், அவர் வந்து மோசமான ஆள், ஒரு சார்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்குறீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு முக்கியமான பதவியை தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது யார் அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா? அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் விசஸ் அருண் ஐபிஎஸ், இப்படிதான் இந்த பேட்டில நம்ம எடுத்துட்டு போனோம். ஏன்னா திமுகவை விமர்சிச்சு கழுவி ஊத்தி காரி துப்பி வீடியோ போட்டவர்களுக்கு யாருக்குமே பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நேத்து கூட விஜய் அவர்களை விமர்சிச்சு ஒருத்தன் ஜேம்ஸ்னு ஒரு பையன் வீடியோ போட்டிருந்தான். பட் அதெல்லாம் வந்து கைது வந்து சரி, விமர்சனத்துக்கு வந்து கைது பண்ணாம கடந்து போகணும், விமர்சனத்தை ஏத்துக்கணும். அவன் பண்ணது விமர்சனமே இல்ல, அதை நான் இந்த இடத்துல சொல்லி கூட காட்ட முடியாது. முழுக்க 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 பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகள் ஒரு முதல்வரை நேருக்கு நேரு அந்த மகனே இந்த மகனே அப்படி இப்படின்லாம் பேசுறதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. அரெஸ்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை வந்து இந்த மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையன் விஜய் அவர்களை விமர்சிச்ச மாதிரி திமுக ஆட்சியில விமர்சிச்சிருந்தா அவனை சுற்றுப்பானுங்க, அதான் உண்மை. இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்களை திரும்ப கொண்டு வந்து அதே போஸ்டிங்ல போட்டுறீங்க, சவுக்கு சங்கரை வெளியே எடுக்கிறீங்க. அப்ப என்னது இது? பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல், இது என்ன? இது சத்தியமா எங்களுக்கு புரியல. இதே அருண் தானே உங்களை டார்ச்சல் கொடுத்தாரு. இப்ப இந்த அருண் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் வைக்கிறார் குற்றச்சாட்டுங்கிறதால மட்டும் நான் வைக்கல, நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. பொய்யா குண்டாஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, நீதி அரசர்கள் கண்டிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா போட்டீங்கன்னா இப்ப நேரு கைது பண்ணணும்னா எஃப்ஐஆர் யாரு போடணும்? திமுக ஆட்சியில கோர்ட்டே சொன்னிச்சு போடல. இப்ப இந்த அருண் வந்திருக்காரு, போட்டுருவாருங்களா? டிவிகேவின் ஆட்சி ரகசியங்கள் அத்தனையுமே திமுகவுக்கு போகும். வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம், இந்த சினிமாவில் ஃபயர் விடுற மாதிரி டிவிகேவினர் சார்பா இப்படி நம்ம பேசிக்கலாம். அவன் பொருளே எடுத்து அவனை போடுறதான்டா எங்க தளபதியோட கேரக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அருண் வந்து ஆளுங்கட்சிக்கு பயங்கர விசுவாசமா இருப்பாரு, எத்தனை பொய் கேஸ் வேணாலும் போடுவாரு, எவ்வளவு சித்திரவதைகள் வேணாலும் பண்ணுவாரு. நீங்க பாத்திருப்பீங்கல்ல, சவுக்கூட்ல மலம் கலந்து ஊத்துறவன் மேல கூட கேஸ் போடல, அந்த அளவுக்கு ஆளும் தரப்புக்கு விசுவாசி. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிய மறுபடி விஜய்க்கு விசுவாசியா மாத்தி நாங்க திமுகவை பழி வாங்க போறோம், இப்படி வேணா அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டீங்கன்னா இது ரெண்டு பக்கமும் கூரான கத்தி உங்களையும் சேர்த்து போடும். என்ன மனநிலை இது? ஒரு வயதான பெண்மணி இருக்கிற வீட்டுல ஒருத்தன் மலர்ந்த கலந்து ஊத்துறானுங்க, லைவ் வீடியோ போட்டு அவன் மேல ஒருத்த மேல கூட கேஸ் போடல. ஒரு வழக்கறிஞரை அலுவலகத்துக்குள்ள நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. ரெண்டு தரப்புலையும் கேஸ் போட்டுட்டு இவனுக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்க நாதி இல்ல, ஒருத்தனை கூட அரெஸ்ட் காட்டல. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல சீன்லயே துப்பாக்கி இல்ல, சிசிடிவில நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த மர்டர் கேஸுக்கும் துப்பாக்கிக்கும் சம்மந்தமே கிடையாது, எல்லா சிசிடிவிலுமே பார்த்திருப்பீங்க.
ஆனா மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட முயற்சி செஞ்சாலும் முக்கியமான குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. எங்கேயோ கைது செய்யப்பட்ட ஸ்ரீசிங் ராஜா இங்க கொண்டு வந்து மறுபடியும் தப்பிச்சு வர்றாருன்னு சுடப்படுறாரு. இதுக்கு பின்னாடி பல போலி என்கவுண்டர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மாதிரியான நபர்கள் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதுக்கான முகாந்திரம் இல்ல அப்படின்னு நம்மளால மறுக்க முடியல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை நீங்க கொண்டு வந்து முக்கிய துறையில போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி விஜய் வெறும் ஆக்டிங் சிஎம்மா வந்து ஆதவா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நான் நேராவே சொல்றேன், விஜய் வந்து சிஎம்மா நடிக்கிறாரு, ஆனா ஆக்டிங் சிஎம் ஆதவ அர்ஜுனா தான் அப்படிங்கறத நான் பார்க்க முடியுது. ஏன் மற்றவர்கள் மேல குற்றம் சொல்லாம நேரடியா ஆதவ அர்ஜுனா மேல குற்றம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆதவோட நடவடிக்கையை பாத்தீங்கன்னாலே தெரியும். திருமாவளவனை உள்ள கொண்டு வந்த நாள்ல இருந்து ஆதவோட நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா எனக்கு தலைவர் விஜய் அப்படிங்கறத மறந்துட்டு திருமாவளவன் தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தூக்கி 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 புடிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல. இன்ன வரைக்கும் விஜய் அவர்களோட வாய்ஸ் அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு கூட வெளியில வரல. விஜய் அதை சொன்னார் இதை சொன்னாருன்னு ஆதவர்ஜுனா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இது நம்ம விஜயோட வாய்ஸா ஆதவர்ஜுனோட வாய்ஸான்னு தெரியலையே. திருமாவளவன் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று எங்கள் தளபதி விரும்புகிறார். ஏன் அதை உங்க தளபதியே விரும்பி சொல்ல மாட்டாரா? எனக்கு என்னமோ இது இன்னொரு சசிகலா மாதிரி போகுது, ரொம்ப தப்பாப்படுது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேல மதிப்பும் மரியாதையும் இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. ஆனா சசிகலா அத்தனை பேராலும் வெறுக்கப்பட்டவர். இங்க என்னமோ இன்னொரு சசிகலாவா ஆதவ அர்ஜுனா உருவாகிறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இது முழுக்க 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 திருமாவளவன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் இந்த பொறுப்பு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய சந்தேகம். செல்வ பெருந்தகை கூடவே இருக்காப்புல. இப்ப இந்த முக்கியமான அருண் மாதிரியான நபர்கள் பொறுப்பில் கொண்டு வரப்படலை அப்படின்னா செல்வ பெருந்தகை மாதிரியான நபர்கள் சிறையில தான் இருக்கணும். சேகர் பாபு மாதிரியான நபர்கள் சிறையில தான் இருக்கணும். திருமாவளவன் மாதிரியான நபர்கள் மீதும் விசாரணை அப்படிங்கிறது நீளலாம், சாத்தியம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு அதிகாரியை கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இவரு செல்வ பெருந்தகையோட ஆளு, திருமாவளவனோட ஆளு, சேகர் பாபுவோட ஆளு. அப்ப சேகர் பாபுவோட ஆளை கொண்டு வந்து நீங்க கட்சிக்குள்ள வைக்கிறீங்கன்னா நீங்க என்ன தனியா அப்புறம் தூய சக்தி வேண்டி கிடக்கு சொல்லுங்க. மற்றபடி இந்த குதிரை பேரம் எம்எல்ஏ வந்து சேர்ந்தாங்க போனாங்க அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பலைங்க. அரசியல்வாதினா எல்லாம் எவனுமே யோக்கியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பரவாயில்ல, ஒரு இளம் தலைமுறை வந்துருச்சு, நல்லா இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா இதுவும் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கு. ஒரு அதிகாரிகள் நியமனம் கூட அப்பட்டமா தெரியுது. ஏன் இது தெரியாதா விஜய் அவர்களுக்கு? நீங்க தானே கடிதம் எழுதுனீங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா இவரை மாத்தணும் அப்படின்னு. இப்ப அந்த கடிதத்தை என்ன கழுத தின்றுச்சா? அப்படித்தானே கேட்க வேண்டியது இருக்கு. இந்த நியமனத்தை எந்த ரூபத்திலையும் ஏத்துக்கவே முடியாது. ஏற்கனவே ரத்தன் பண்டிட்ட போட்டுட்டு பல்ட்டி அடிச்சீங்க, அதே மாதிரி இதுலயும் நீங்க பல்ட்டி அடிச்சாலும் பரவாயில்ல, தயவு செய்து இதை வாபஸ் வாங்கணும், வாங்குவீங்கிற நம்பிக்கையோட தான் இன்னமும் பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க 3 மாசம் டைம் கொடுத்து விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னா 3 மாசத்துக்குள்ள இப்படிப்பட்ட நியமனங்கள்லாம் வந்தா பேசாம எப்படிங்க இருக்க முடியும்? கருத்து சுதந்திரம் எப்படி பறிக்கப்பட்டுச்சு, எப்படி முடக்கப்பட்டுச்சு, கழுத்தை பிடிச்சி நெரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் கடந்த காலகட்டத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதையே நீங்களும் தொடர்றதுக்கு அப்புறம் என்ன தனியா நீங்க தூய சக்தி அப்படிங்கறது பேச்சு இருக்கீங்க. சரின்னா சரின்னு பேசுவோம், தப்புன்னா தப்புன்னு தான் பேசுவோம். அதுக்காக என்ன வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு தயாரால இருக்கக்கூடிய ஆள் தான் நாளா. இப்படி ஒரு நியமனத்தை போட்டுட்டு நீங்க என்ன தூய சக்தி? அதுதான் நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த குதிரை பேர லொட்டு லூசுக்கு மண்ணாங்கட்டி இதுக்குள்ளலாம் நான் போகல. அரசியல்வாதி ஆட்சி அமைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. விஜயும் அப்படிதான் போயிருக்கார். உங்களை இந்த அதிமுக தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் போலன்னா தக்க வச்சுக்க துப்பு இல்லாது உங்களோட கஷ்டம். உங்களால தக்க வச்சுக்க துப்பு இல்லை. நீங்க எதுக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசாம எதிர்கட்சியை எதிர்த்து பேசாம நீங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அழிஞ்சுதான் போவீங்க. 10 பேர் போகதான் செய்வான். அது வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கதான் செய்வாங்க ஆளும் தரப்பினர். ஆனா என்னன்னா ஒரே ஒரு குற்றச்சாட்டா நான் வைக்கிறது, இந்த 3 பேரும் டிவிகேல போய் இணைந்த இடம் தலைமை செயலகம். அது வந்து உங்க கட்சி ஆபீஸ் கிடையாது. அங்க போய் இணைஞ்சிருக்கவும் கூடாது, அங்க போய் சந்திச்சிருக்கவும் கூடாது. அங்கேருந்து போட்டோ வருது டிவிகேவில் இணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்ன டிவிகேவோட தலைமை அலுவலகம் மாதிரி பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. அது தப்பு. மற்றபடி நீங்க இன்னும் 10 எம்எல்ஏ கூட தூக்கிங்க, திறமை இருந்தா தூக்கிங்க. ஏன்னா இப்ப தேமுதிக எம்எல்ஏக்களை வந்து அதிமுக தூக்குலியா திமுக தூக்குலியா? கடந்த காலகட்டங்கள்ல இது மாதிரி இந்தியா முழுக்க என்ன உலகம் முழுக்க நடந்திருக்கு. அரசியல்னா அப்படிதான், அரசியல்னா சாக்கடை தான். இதுல என்ன பூக்கடை தனியா வேண்டி கிடக்கு? பிகில் படத்துல விஜய் வந்து ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு. பூ வியாபாரம் பண்றவனுக்கு பட்டாசு கடை வச்சு கொடுத்தீங்கன்னா அவன் பூல தண்ணி தெளிக்கிற மாதிரி பட்டாசுலையும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. அது அவனோட குணம்.
அது மாதிரிதான் அரசியல்வாதிகளோட கோணம். இங்க தீய சக்தி தூய சக்தின்னு எதுவுமே கிடையாது. தூய சக்தியாவே இருந்தாலும் அரசியலுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா தீய சக்தியா மாறி போகுது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இங்க நிழல் முதல்வரா ஆதவ அர்ஜுனா இருக்காரு, நிழல் முதல்வரா திருமாவளவன் இருக்காரு. இன்னும் எத்தனை நிழல் முதல்வர் இருக்காங்களோ தெரியல. கடந்த திமுக ஆட்சியில பொம்மையா ஸ்டாலின் இருந்தாரு, அவரை சுத்தி ஏகப்பட்ட முதலமைச்சர்கள் இருந்தாங்க. இப்பவும் அப்படிதான் நடக்குதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த விஷயத்துக்குமே முதல்வர் விஜய் வாயை திறந்ததே கிடையாது. நீங்க பேட்டி கூட கொடுக்க வேணாம், தனியா ஒரு வீடியோ போட்டாவது பேச விடுங்க. எங்க முதலமைச்சர் என்ன மனநிலையில இருக்காரு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆதவர்ஜனா சொல்றது முதல்வரோட வாய்ஸ் அப்படின்னு நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? 10ஆம் தேதி சுட்ட முறுக்கு இது 10ஆம் தேதி தான் சுட்டுச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்கல்ல? அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த நியமனத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னா அதை விஜய் அவர்கள் தான் செஞ்சாருன்னு நாங்க எப்படிங்க நம்புறது? நீங்க எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அமைச்சரவையில திருமாவளவன் இருக்கணும் அப்படின்னு விஜய் நம்பினாருங்கிறத விஜய் சொல்லணுமே, ஆதவர்ஜனா சொல்லி நாங்க எப்படி நம்புறது? இல்லைன்னா விஜய் அவர்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனிமே ஆதவ அர்ஜுனாவோட குரல் எல்லாமே என்னோட குரல் தான், ஆதவ அர்ஜுனா பேசுனா நான் பேசுனதா நினைச்சீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, நாங்களும் நம்பிடுறோம். பட் இது ரொம்ப ராங் ரூட்டா போயிட்டு இருக்கு. இந்த நியமனம் மறுபடியும் மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். செஞ்சா நல்லா இருக்க போகுது, இல்ல அப்படின்னா உங்களையும் கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. இதே மக்கள் உங்களை புறக்கணிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.